சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக அதே சமயம் குயிக்காக ஹெல்த்தியாக பருப்புருண்டை மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சின்ன பவுலில் எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே மோர் குழம்புக்கு தேவையானது, பெரிய பவுலில் எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே பருப்புருண்டைக்கு தேவையானது. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசி, 3 காஞ்ச மிளகா 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபைனலாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இது நம்ம மோர் குழம்புக்கு தேவையானது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு கடலப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை, 4 காஞ்ச மிளகா, 2 சின்ன துண்டு இஞ்சி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் 1 ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா உருண்டைக்கு தேவையானது. தனித்தனியாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருங்க. இந்த வேர்க்கடலை சேர்த்து இந்த உருண்டை செய்யும்போது ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். வெறும் கடலப்பருப்பு மட்டும் போட்டிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இந்த வேர்க்கடலை போட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தனித்தனியாக அரைச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நான் 2 கப் அளவுக்கு மோர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா லம்ப் இல்லாமல் கடைஞ்சிட்றேன். அதுக்கடுத்து அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உருண்டைக்கு தேவையானதும் அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு இருக்கணும். ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலைனா கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்து ஒரு பவுலில் மாற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இதில் வச்சு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மோர் குழம்புல சேர்க்க வேண்டியது தான். அவ்வளோதான் வேலை. இது வேகிற கேப்பில் இந்த பக்கம் நம்ம மோர் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோர் குழம்பு இதில் சேர்த்துக்கோங்க. மோர் குழம்பு சேர்த்ததுக்கப்புறமா பச்சை கருவேப்பிலையை சேருங்க. அப்போ தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு பத்தலைனா கூட இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலரி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா நுர கட்டி நல்லா திக்காக ஆகி வரும். இது திக்காகிற ஸ்டேஜில் எனக்கு பருப்புருண்டையும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த பருப்புருண்டையை குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து ஆறின ஒவ்வொரு உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டுட்டிங்கன்னா திக்கான பருப்புருண்டை மோர் குழம்பு ரெடி. சுட சுட சாதத்தில் இந்த பருப்புருண்டை மோர் குழம்பை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷே தேவைப்படாது. இந்த உருண்டையை வச்சு சாப்பிட்றலாம். அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.